ஹை கிரியேட்டர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் கண்டிப்பாக ஒரு யூடியூப் கிரியேட்டராக தான் இருப்பீங்க. ஒரு 3 விஷயத்தை தெரியாமல் நீங்கள் யூடியூப் சேனலை ரன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு இதோட ஸ்டாப் பண்ணுங்கள். கிரியேட்டர்ஸ் நீங்கள் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு வீடியோ எடிட் பண்ணாலுமே உங்கள் சேனலுக்கான வியூஸ்ன்றது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போகாது. கிரியேட்டர்ஸ் இந்த ஒரு 3 விஷயத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆமாம் கிரியேட்டர்ஸ், நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். அந்த ஒரு கேள்விக்கான பதிலை வந்து நீங்கள் உங்ககிட்டயே கேளுங்க. கிரியேட்டர்ஸ், என்னைக்காவது நீங்கள் ஒரு நாள் உட்காந்து நம்ம எதுக்குடா யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணோம், நம்ம எதுக்காக ரன் பண்ணுறோம், அதை ஃபஸ்ட்டு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணீங்களா? யூடியூப் சேனலை ஸ்டாப் பண்ண சொல்லுங்கள். ரீசனே சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் கேட்டேன் பார்த்தீங்களா, எதுக்காக நீங்கள் யூடியூப் சேனலை கிரியேட் பண்ணீங்கன்னு. கிரியேட்டர்ஸ், நான் சொல்லட்டுமா அதுக்கான பதில்? நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க 99% ஆடியன்ஸுமே பார்த்தீங்கன்னா எதுக்காக யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணாங்கன்றதை நான் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா அவங்க யூடியூப்பில் ஏதாவது ஒரு யூடியூபரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிருப்பாங்க. அந்த ஒரு யூடியூபருக்கு நல்லா வியூஸ் போகுது, அவங்க நல்லா மணி ஏர்ன் பண்ணுறாங்க. கிரியேட்டர்ஸ், நீங்கள் இன்ஸ்பயர் ஆனதை பற்றி நான் எதுவும் தப்பாக சொல்ல வரல. நீங்கள் இன்ஸ்பயர் ஆனது நல்ல விஷயம் தான். அவங்க அது பண்ணுறாங்கன்றதுனால நாமளும் அதே பண்ணோம்னா கண்டிப்பாக நம்மளால் ரீச் ஆகவே முடியாது. கிரியேட்டர்ஸ், ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஒரு பொசிஷனில் ரீச் ஆகிட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி கண்டென்ட்டை கிரியேட் பார்த்தீங்கன்னா மோட்டோ விளாகே எடுத்துப்போம். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மோட்டோ விளாகர்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1 லட்சம் மோட்டோ விளாகர்ஸ் இருக்காங்கன்னா அதில் ஒரு 10 பேர் தான் ரீச்சில் இருப்பாங்க. யாருக்குமே பார்த்தீங்கன்னா வியூஸ்ன்றதே போகாது. ஏன்னா அந்த 10 பேர் தான் பார்த்தீங்கன்னா யூனிக்காக பண்ணுறாங்க. மோட்டோ விளாகர் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு லவ்வோட பண்ணுறாங்க, அவங்களுக்கு பிடிச்சி பண்ணுறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த 10 பேருக்குமே வியூஸ் போகுது, ட்ரெண்டிங்காகவும் இருக்குது. எதுக்காக சொல்ல வரேன்னா மோட்டோ விளாகை மட்டும் சொல்ல வரல. நீங்கள் நார்மலாக ஒரு விளாக் பண்ணுறீங்க, இல்லை நார்மலாக ஒரு கேமிங் கண்டென்ட் பண்ணுறீங்க, எந்த ஒரு கண்டென்ட் பண்ணிங்கனாலுமே அந்த ஒரு கண்டென்ட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் பிடிச்சி ஒரு விருப்பத்தோடு பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு நான் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஒரு குரூப்பில் இருக்கேன். அந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மோட்டோ விளாகர்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 400 கிரியேட்டர்ஸ் மேலே இருப்பாங்க. அந்த மோட்டோ விளாக் பண்ணுறாங்க. 400 கிரியேட்டர்ஸ், 400 பேரில் ஒருத்தராவது ரீச் ஆனாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பைக் இருக்குது, நல்ல ஒரு கேமரா இருக்குது, எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சிவான ஐட்டம்ஸ் தான் வச்சுருக்காங்க. எல்லாமே வச்சுருந்தோம், அவங்களால ரீச் ஆக முடியல. ஏன் ரீச் ஆக முடியல? ஆமாம் கிரியேட்டர்ஸ், எதனால் அவங்களால ரீச் ஆக முடியலனா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நாம் ஒரு வீடியோ போடுறோம், வீடியோக்கு வியூஸே போகல. அந்த ஒரு வீடியோக்கு வியூஸ் போகலனா நாம தான் நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணணுன்றதை ஐடென்டிஃபை பண்ணணும். ஒரு மிஸ்டேக்கை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்னா நம்ம போடக்கூடிய அடுத்த வீடியோ கண்டிப்பாக ஒரு 10லேருந்து 100 பேருக்காவது ரீச் ஆகும். கன்சிஸ்டன்சியாக தொடர்ந்து வீடியோ போட்டுட்டு வரும்போது கண்டிப்பாக நம்மளால் ஒரு ரீச்ன்றதை இருக்க முடியும். ஆனால் நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்கன்றது உங்களுக்கு தெரியல. அந்த மிஸ்டேக்கை கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் ஐடென்டிஃபை பண்ணேன். மறக்காத கீழே ஒரு கமெண்ட் பண்ணுங்கள்.